13ஆம் வசனத்தினுடைய முதலாவது பகுதி என்ன சொல்லுது? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உப்பாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை, உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அது ஒரு ஸ்தானத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய செய்தி என்னவென்றால், நீங்களும் நானும் உப்பாக இருக்க வேண்டும். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே. இன்னைக்கு நிறைய வீட்டில் மதியானம் லஞ்ச் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் இல்லையா? இல்லை வீட்டுக்கு போன பிறகு ரெடி பண்ணுவீங்க. ஆனால் அந்த உப்பு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வீட்டில் இருக்கிற தலைவருக்கு பிபி கொஞ்சம் ஏறிடும். எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா உப்புல சொதப்பிட்டிய. பிள்ளைகளும் அப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, உப்பு கம்மியா இருக்குது. இந்த உப்பு என்று சொல்லப்படுகிறது மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய சமையல்ல சாப்பாட்டுல மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி நாம் ஆழமாக இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். இந்த உப்பு முதலாவதாக ருசியை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு கிறிஸ்தவள் ருசியை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். Psalm 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை நாம் எல்லாரும் நல்லவர் என்று சொல்லி ருசித்து பார்த்திருக்கிறோம். எத்தனை பேர் ருசித்து பார்த்திருக்கீங்க? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆனா மற்றவர்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவன் ஒரு ருசி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு போரான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பானால் எப்படி உலகம் அவனை பார்த்து சொல்ல முடியும் உன்னிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி? பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு ருசியை கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டால் மாத்திரம் போதாது, சபைக்கு வந்து விட்டால் மாத்திரம் போதாது, தசமபாகங்கள் காணிக்கைகளை கொடுத்து விட்டால் மாத்திரம் போதாது. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை ஜனங்கள் காண வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காகவும் கொடுத்தார். பெரிய ஒரு விலைக்கிரயம் செலுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு வித்தியாசத்தை நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வித்தியாசத்தை காண்பிக்கணும். ஒரு அருமையான சகோதரி, கிறிஸ்துவை அறியாத ஒரு நபரை அவர்கள் திருமணம் செய்தார்கள். அந்த சகோதரி விசுவாசி. அந்த கணவர் கிறிஸ்துவை அறியாத ஒரு நபர். ஆனால் இவரோடு கூட தொடர்ந்து வாழும்படியாக அவர் விரும்பினதுனால இவரோடு கூட தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால இவரை விட்டு போகணும்னு சொல்லி எந்த ஒரு காரியமும் அவருக்கு இல்லை. தொடர்ந்து அந்த சகோதரியோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ இந்த சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவருடைய அன்பை அவருக்கு சொல்வார்கள். திடீர்னு சொல்லி ஏதாவது கேள்வி கேட்பாரு. அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையாக இந்த அம்மா பதில் கொடுத்தாங்க. அவங்க கணவருக்காக அவர்கள் மிகவும் பொறுமையாக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். எந்த விதத்திலும் அவருக்கு தொந்தரவு கொடுக்கல. நீ ஆண்டவரை ஏத்துக்கணும், நீ கண்டிப்பா ஏத்துக்கணும்னு சொல்லி எந்த விதத்திலும் அவரை வலுக்கட்டாயமாக ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அவருக்கு எந்த விதமான நச்சும் அவங்க கொடுக்கவே இல்லை. பொறுமையாக ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். சூழ்நிலைகள் கிடைக்கும் பொழுது ஆண்டவரை பத்தி சொல்வார்கள். மற்ற நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் பிராக்டிக்கலாக வெளிப்படுத்துவார்கள். இந்த சகோதரி அந்த கணவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். 48 வருஷமாக
அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 48 வருஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தன்னுடைய கணவருக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். 48 வருஷம் திருமணமான பிறகு 75வது வயசுல அந்த கணவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். நல்லாதான் கை தட்டலாமே, நல்லாதான் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. பிரியமானவர்களே, உங்களுடைய கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லையா? இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். சில சமயங்கள் என்ன ஆகுறது, தொடர்ந்து அவளை நச்சுறதுனால, தொடர்ந்து நச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, தொடர்ந்து சில மனைவிகள் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறதுனால, அல்லது அவங்களை ரொம்ப வலுக்கட்டாயம் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு அது பிரச்சனையாக மாறி விடுகிறது. பிரியமானவர்களே, அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சூழ்நிலைகளை உண்டாக்கும் போது அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன ரகசியம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நேற்று தினத்திலே திருமணம் முடிந்த பிறகு நான் கீழே இறங்கி வந்த உடனே ஒரு நபர் என்னை பார்க்கும்படியாக வேகமாக வந்தார். கையை குலுக்கி விட்டு அவர் சொன்னார், அவர் பேரை சொல்லிட்டு சொன்னார், நான் 26 வயது இருக்கும் பொழுது ஒரு பாஸ்டரோடு கூட உங்களுடைய அப்பாவை நான் பார்க்கும்படியாக வந்தேன். அப்பொழுது எனக்கு வயது 26. அந்த பாஸ்டருக்காக உங்க தந்தை ஜெபித்து விட்டு அதற்கு பிறகு எனக்காக ஜெபித்தார். ஜெபித்து விட்டு உங்களுடைய தந்தை தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை? மகனே, உன்னுடைய பாதையிலே வெளிச்சம் இருக்கிறது, உனக்கு முன்பதாக வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் நீ பல அலைகளை தாண்டி போக வேண்டியது இருக்கும். வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக தலைமை போதகர் உரைத்தார்கள். அதே போல வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொரு போராட்டத்தையும் அவர் தாண்டி 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 வந்தார். அவர் சொன்னார், இப்பொழுது எனக்கு 53 வயது ஆகிறது. உங்க அப்பா கொடுத்த தீர்க்க தரிசனம் உண்மையான ஒரு தீர்க்க தரிசனம் என்று சொன்னார். கர்த்தர் என்னை எல்லா தீங்கிலிருந்தும் விலக்கி மீட்டு என்னை பாதுகாத்து இம்மட்டுமாக கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார் என்று சொல்லி ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்கள், எதற்காக இது சொல்லுகிறேன் என்றால், தலைமை போதகருடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்கள் என்று சொல்லி மறுபடியும் சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை விட்டு கடந்து போய்விட்டார், ஆனால் ஆண்டவர் அவர் மூலமாக செய்த கிரியைகள் இன்னும் சாட்சிகளாக வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு ருசியை கொடுக்க வேண்டும். உங்களை காணுகிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம் அவர்களுக்குள்ள உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். முதலாவதாக இந்த உப்பு ருசியை கொடுக்கிறது. நாமும் நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய சமுதாயத்துக்கும், நம்முடைய தேசத்துக்கும் ருசியை கொடுக்கின்ற மக்களாக, வித்தியாசத்தை காண்பிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இந்த உப்பு என்ன செய்கிறது? இந்த உப்பு எதை குறிக்கிறது? ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் இவ்வாறாக சொல்கிறார், இந்த உப்பு பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. உப்பு என்ன கலர்ல இருக்குது? வெண்மையான ஒரு கலர்ல இருக்கு. பரிசுத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு சில சூழ்நிலைகளில் சில கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உலகத்தோடு கூட அப்படியே ஒத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கை, அவருடைய பார்வை, அவருடைய உடைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது உலகத்தோடு ஒத்து போகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்விக்கு நீங்க கரெக்டான ஒரு பதில் சொல்லணும். நம்ம எல்லாம் எந்த ஜாதி? நல்ல சத்தமா, ஏன் பயத்தோடு சொல்றீங்க? நம்ம எல்லாம் எந்த ஜாதி? பரிசுத்த ஜாதி. ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. வேற எந்த ஜாதியும் கிடையாது. ஹல்லேலூயா.
பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். உலகத்தோடு உங்களாலும் என்னாலும் ஒத்து போகவே முடியாது. ஒரே ஒரு அம்மா சத்தமா ஆமேன்னு சொன்னாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உலக சிநேகிதம் தேவனுக்கு பகையாய் இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். ரோமர் 12:2. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று போட்டிருக்கும். இரண்டாம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆம் ஆமென் அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஒரு வித்தியாசத்தை காண வேண்டும் பிரியமானவர்களே. பல வருஷங்களுக்கு முன்பதாக நானும் என்னுடைய தந்தையும் ஒரு கிறிஸ்மஸ் எக்யூமெனிக்கல் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு கடந்து சென்றிருந்தோம். பல சபைகளிலிருந்து பலர் வந்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் பாடலை பாடினதை விட அவங்க தங்களை வெளிப்படுத்தும் வகையிலே அவர்கள் அங்கு முன்னாடி வந்து நின்று கொண்டிருந்தார்கள், தங்களை வெளிப்படுத்தும்படியாக. அப்போ ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட் எங்க பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். நாங்கள் 3 பேர் தான் அந்த டேபிளில் உட்கார்ந்துருந்தோம். அப்போ தந்தையை பார்த்து சொன்னார், இந்த ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் மாதிரி எனக்கு தெரியல, இது ஏதோ ஃபேஷன் பரேடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். சிஎஸ்ஐ ரெவரண்ட் சொன்னார், அந்த அளவுக்கு அந்த ப்ரோக்ராம் அப்படி இருந்த, அந்த அளவுக்கு உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் தங்களுடைய ஆடைகளை தங்களை வெளிப்படுத்தும்படியாக அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, ஒரு வித்தியாசத்தை நீங்களும் நானும் காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. அரூபியே, இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையை யாரும் காணவும் நலங்கூலத்தை, பாரும் தந்தையை உள்ளத்தை யாரும் காணவும் நலங்கூலத்தை மகிழ்கிறேன். பரிசுத்தம் என்கிறேன், மகிழ்ந்து மகிழ்கிறேன். பரிசுத்தம் என்கிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோதி தோறும் சுத்த ஜோதியே ஆரூபியில் ஆடியதன் வருகிறோ. தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு பரிசுத்தம் எப்படி இருக்கிறது என்றால், நம்மளுடைய குறைகளை நாம் பார்ப்பதில்லை. எடுத்த உடனே கை எப்படி வருது? மற்றவங்களை தான் சுட்டி காட்டுறோம். மற்றவர்களை சுட்டி காண்பதுக்கு மிகவும் லேசான ஒரு காரியம். தந்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க ஒரு விரலை மற்றவங்களை பார்த்து காமிக்கும் போது என்ன பண்ணுது? 3 விரல் உங்களை காண்பிக்குது, ஒரு விரல் மேல காமிக்குது. நம்மளுடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறதா நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு தம்பதியார் ஒரு புது வீட்டுக்குள்ள அவங்க போனாங்க. அப்போ காலையில உட்காந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது ஏத்த வீட்டுல துணியெல்லாம் காய போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த அம்மா அந்த துணி பக்கத்து வீட்டு அம்மா துணி காய போடுறத பார்த்துட்டு அவங்க ஐயா கிட்ட சொன்னாங்க, பாருங்க சரியாவே அவங்களுக்கு துவைக்க தெரியல, துணியெல்லாம் எவ்வளவு அழுக்கா இருக்குது, என்ன சோப் யூஸ் பண்றாங்கன்னு தெரியலன்னு சொன்னாங்க. இவர் அமைதியா கேட்டுட்டே இருந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாசமாக
இந்த காரியத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. டெய்லி அவங்க காலையில சாப்பிட உட்காருவாங்க. அந்த அம்மா வந்து துணியை காய போடுவாங்க. பாருங்க, துணியை கூட துவைக்க தெரியலன்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் காலையில எழுந்து பார்க்கும் பொழுது அந்த அம்மா அதே இடத்துல தான் துணியை காய போடுறாங்க. துணி ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, பரவாயில்ல, இந்த அம்மா கத்துக்குச்சு எப்படி துணி துவைக்கிறதுன்னு சொல்லி, இப்போ நல்ல சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன உடனே பக்கத்துல இருந்த கணவர் சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய ஜன்னலை கொஞ்சம் கிளீன் பண்ண, அதனாலதான் இப்போ சுத்தமா உனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு மாசமா அந்த ஜன்னல் அழுக்கா இருந்ததுனால இவங்க மத்தவங்களை பார்த்து அவங்க துணி சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. மத்தவங்க சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்வோமானால் நாம் ஒரு பரிசுத்த ஜாதியாக ஜனங்களுக்கு முன்பதாக நாம் வாழ்ந்து காட்டுவோமானால் அப்பொழுது ஜனங்கள் சொல்வார்கள் இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது இந்துஸ்தான் கிறிஸ்துஸ்தானாக மாறும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இதை சொன்ன உடனே கொஞ்சம் கை தட்டினாங்க, நீங்களாம் கை தட்டல. இந்துஸ்தான் எப்போ கிறிஸ்துஸ்தானா மாறும்? நீங்களும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படியாக நாம் முற்படும் பொழுது, அவரை வெளிப்படுத்தும் போது அது நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். பிரியமானவர்களே, ஒரு அருமையான ஃபேமஸான ஒரு சிங்கர் ரெபக்கா எஸ்டி ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாடகர். இந்த சகோதரி 23 வயது. அவர்கள் அநேக பாடல்களை பாடியிருக்கிறார்கள். அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிங்கர், கிறிஸ்துவ துறையில மிகவும் ஃபேமஸான ஒரு சிங்கர். ஒரு பெரிய ஒரு கான்சர்ட் நடத்தி கொண்டிருந்தார்கள், ஒரு பெரிய ஒரு இசை ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த இசை ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வந்திருந்த எல்லா ஆடியன்ஸும் பார்த்து அவனோட கையில போட்டிருந்த அந்த மோதிரத்தை காமிச்சாங்க. அந்த மோதிரத்தை காமிச்சிட்டு சொன்னாங்க, இது என்னுடைய அப்பா அம்மா எனக்கு கொடுத்த மோதிரம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, எதற்காக இந்த மோதிரத்தை போட்டுக்கிறேன், இது நான் செய்த ஒரு உடன்படிக்கை, திருமண நாள் வரைக்கும் நான் சுத்தமாக வாழ்வேன் என்று சொல்லி, நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி, திருமணம் வரைக்கும் நான் காத்திருப்பேன், வேற எந்த விதமான தவறான காரியங்களோ தவறான உறவுகளோ நான் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பதாக சாட்சி சொன்னார்கள். ஒரே ஒரு அம்மா தான் கை தட்டுறாங்க. திருமணம் வரைக்கும் நான் காத்திருப்பேன். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, திருமணம் வரைக்கும் காத்திரு. தவறான காரியங்களில் ஈடுபடாத. உன் பரிசுத்தத்தை இழந்து விடாத. பரிசுத்தத்துக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ பரிசுத்த ஜாதியாக இருக்கின்றாய். திருமணத்து வரைக்கும் நீ காத்திரு. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த சகோதரி எல்லாருக்கும் முன்பதாக சொன்னாங்க, நான் திருமணத்தை கனப்படுத்துகிறேன். ஆண்டவர் அந்த நபரை அனுப்பும் போது அந்த நேரத்தில் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்கு நேராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்திலே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. திருமணம் இல்லாமலே வாழலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட போதனைகள் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திருமணம் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, ஆண்டவரால் கனப்படுத்தப்பட்ட ஒன்று உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணம் ஆனவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, உங்க மனைவி பக்கத்துல இருந்தாங்கன்னா, உன்னை திருமணம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு பார்த்து சொல்லுங்க. ரோட்ல போறவெல்லாம் வெக்கப்பட மாட்டான். கணவர் மனைவியை பார்த்து சொல்றதுக்கு வெக்கப்பட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனைவி இருந்தா சொல்லுங்க, உன்னை திருமணம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். திருமணம் தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆண்டவரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அவன் உங்கள்கிட்ட வந்து கேட்பான், ஹல்லேலூயா, வித்தியாசமா இருக்கிற, பரிசுத்தமா இருக்கிற, நான் செய்யறதெல்லாம் நீ செய்ய மாட்டேங்கிற, இயேசுவை பத்தி எனக்கு சொல்லுன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு உப்பாக நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவதாக இந்த உப்பினுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது, இந்த உப்பு எப்பொழுதும் மறைந்திருந்து செயல்படும். இந்த உப்பு தாழ்மையை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான்ல சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சாப்பாட்டுல நீங்க மதியானம் போய் நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட போறோம்.
நீங்க சாப்பிடும் போது உப்பை நீங்க பார்க்க முடியுமா? பேசுங்களேன். நிச்சயமா பார்க்க முடியாது. ஆனா அது மறைந்திருந்து என்ன பண்ணுகிறது? ஒரு அருமையான ஒரு ருசியை கொடுக்கிறதாக இருக்கிற, தன்னை வெளிப்படுத்தவில்லை அது. ஆனா இன்னொரு காரியம் இருக்குது. உப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வீட்டுல ஃப்ளையிங் சாசர் தட்டு பறக்கும். உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது நம்மால வாயில கூட வைக்க முடியாது. அதே போல நான் 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 என்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது மற்றவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. உப்பை போல நாம் மறைந்திருந்து தாழ்மையோடு கூட செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் நம்மை உயர்த்துகிறோமோ, நம்மை நாம் பிரதிபலிக்கிறோமோ, என்றைக்கு என்னுடைய பேர் வர வேண்டும், என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், என்னை எல்லாரும் மேன்மை பாராட்டணும், நான் நான் என்ற காரியங்கள் வரும்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகின்ற நிலையில் நாம் செயல்பட முடியாது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவரை மாத்திரம் நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அருமையான ஒரு ஃபேமஸான ஒரு பெயிண்டர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த லாஸ்ட் சப்பர், அந்த கடைசி ராபோஜன அந்த காரியத்தை மேல் வீட்டறையில் இருந்தது அருமையாக பெயிண்ட் பண்ணார். பெயிண்ட் பண்ணி அந்த கப்பு, அந்த பிரெட் எல்லாத்தையும் அருமையாக பெயிண்ட் பண்ணியிருந்தார். பெயிண்ட் பண்ணி செவுத்துல மாட்டின உடனே அநேகர் அந்த பெயிண்டிங்கை வந்து பார்த்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனா அந்த கப்பு ரொம்ப அருமையாக பெயிண்ட் பண்ணியிருந்தார். எல்லாரும் வந்து அந்த கப்பு ரொம்ப அருமையா இருக்குது, நீங்க ரொம்ப சூப்பரா பெயிண்ட் பண்ணிருக்கீங்க, அந்த கப்பு ரொம்ப அருமையா இருக்குது, மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் அதே சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அநேக மக்கள் வந்து அந்த பெயிண்டிங்கை பார்த்தாங்க. ஆனா எல்லாரும் சொன்ன காரியம், இந்த கப்பு ரொம்ப அருமையா இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் என்ன பண்ணாரு, நேரா போனாரு, அந்த பெயிண்டிங்ல இருந்த அந்த கப்பை அப்படியே அழிச்சிட்டார். அந்த கப்பை அழிச்சிட்டார். எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி, என்ன அந்த பெயிண்டிங்ல அந்த கப்பு அவ்வளவு அருமையா இருந்துச்சு, அதை எதுக்கு அழிச்சிங்க நீங்க? எல்லாரும் கோபப்பட்டார்கள், எல்லாரும் வருத்தப்பட்டார்கள். இந்த கப்பு தானே ரொம்ப அழகா இருக்கு, அதை ஏன் போய் அழிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நீங்க அந்த கப்பை பார்க்கும்படியாக நான் அந்த பெயிண்டிங்ல வரையில, நீங்க இயேசுவை பார்க்கும்படியாக தான் அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சேன். இயேசுவை பார்க்கிறதுக்கு எது தடுத்து நிறுத்தினாலும் அது போய் தான் ஆக வேண்டும். இயேசுவை தான் நீங்க பார்க்க வேண்டும், வேற எதையும் நீங்க பார்க்கணும் நான் விரும்பலன்னு சொல்லி சொன்னார். பாருங்க, அவருடைய நோக்கம் இயேசு உயர்த்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை, எங்களுக்கல்ல எங்களுக்கல்ல உந்தன் நாமத்துக்கே மகிமை. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் உயர்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உப்பு எப்படி மறைந்திருந்து தன்னை வெளிப்படுத்தாத விதத்திலே செயல்படுகிறது போல நாமும் ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். கடைசியாக இந்த உப்பு என்ன செய்கிறது? இந்த உப்பை உரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள், ஃபர்டிலைசராக பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக தென்னை மரம் நன்றாக வளருவதற்கு இந்த உப்பை பயன்படுத்துகிறார்கள். உப்பு அந்த மரம் வளருவதற்கு இது கீழே தான் இருக்குது. உப்பு அப்படியே மேலே போறதில்லை, இது கீழே தான் இருக்குது. அந்த உப்பை போடும் பொழுது, அந்த உரத்தை போடும் பொழுது அந்த தென்னை மரம் மேலே வளருவதற்கு அது ஒரு வாய்க்காலாக மாறுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன பிரியமானவர்களே?
மற்றவர்கள் வளருவதற்கு நாம் ஒரு வாய்க்காலாக மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்வதற்கும் மற்றவர்கள் ஆண்டவர் கொடுத்த கிருபையிலே வளர்வதற்கு நீங்களும் நானும் ஒரு வாய்க்காலாக இருக்க வேண்டும். சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது சிலர் தவறு செய்யும் போது உடனே அவர்களை எழுதி விடுகிறார்கள். இவர்கள் இனி ஆண்டவருக்கு என்று ஒன்றும் செய்ய மாட்டார்கள், இவர்கள் திருந்த மாட்டார்கள், இவர்கள் சபைக்கு வர மாட்டார்கள் என்று சொல்லி அப்படி சொல்வது சரியான ஒரு காரியம் அல்ல பிரியமானவர்களே. மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை மன்னித்து அவர்களை மறுபடியும் ஆண்டவருக்குள்ள உருவாக்கி மேலே கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் சபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 37, 38 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15, 37, 38. அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான். இந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்கிறார்கள். பர்னபா மார்க்க ஊழியத்துல கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த நேரத்துல பவுல் சொல்லுகிறார், இல்ல கூட்டிட்டு போக முடியாது. ஏனென்றால் ஒரு காலத்துல அவன் ஊழியத்தை விட்டு ஓடினவன். அவன் ஊழியத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாதியில போனவனை நான் திருப்பி கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் பர்னபாவை பாருங்க, மார்க்க விடல. அல்லேலூயா. தொடர்ந்து அவனை உருவாக்கினார். மார்க்கோடு கூட சேர்ந்து நீங்க பின்னாடி படிச்சீங்கன்னா பவுலுக்கும் பர்னபாவுக்கும் அதனால பெரிய ஒரு பிரச்சனை உண்டாச்சு. பர்னபாவும் மார்க்கும் ஒரு பக்கம் போனாங்க, பவுலும் சீலாவும் ஒரு பக்கம் போனாங்க. ஆனா பர்னபா மார்க்கை விடவில்லை, அவனை வளர்த்து விட்டார், ஆண்டவருக்குள்ள வளர்த்து விட்டார். மார்க் இடத்துல குறைவுகள் இருந்தது, அந்த குறைவுகளை சரி செய்து மன்னித்து ஆண்டவருக்குள்ள அவனை வளர்த்து விட்டார். பின்பதாக பவுல் மார்க்கை குறித்து ஒரு அருமையான ஒரு சாட்சி சொல்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டி கொண்டு வா. யாரு ஒரு காலத்துல வேண்டான்னு சொன்ன அந்த நபரை சொல்றாரு, உன்னோடே கூட்டி கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? பாருங்க, அந்த மார்க்கை பர்னபா உருவாக்குனதுனால பவுலே கடைசி காலத்துல உணர்ந்துட்டார். மார்க் தேறிட்டான், மார்க் ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டான், மார்க் நல்லா ஊழியம் செய்யறான்னு சொல்லி அதை குறித்து அவர் சந்தோஷப்படுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மற்றவர்களை நாம் வளர்த்து விட வேண்டும். நாம் இருக்கின்ற இடத்துல வளர்ச்சியை உண்டாக்க வேண்டும். ஆண்டவர் இந்த சபையில உங்களை வைத்திருந்தார்னா நீங்க மற்றவர்களை வளர்த்து விட வேண்டும். இந்த சபையின் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் கம்பெனியில உங்களை வச்சிருந்தார்னா அந்த கம்பெனி உங்கள் மூலமாக வளர வேண்டும். ஒரே ஒருத்தர் கையை மாத்திரம் உயர்த்தினார், அல்லேலூயா கூட சொல்லல. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான். ஹல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் அந்த இடத்துல வளர்ச்சி உண்டாகும். நீங்க விசுவாசத்துல ஆமென்னு சொல்லல. நீங்க எங்க போனாலும் அங்கு வளர்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராய் இருக்கின்றார். உங்க சூழ்நிலைகள் மாறும். நீங்க கம்பெனியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த வளர்ச்சி உங்கள் மூலமாக உண்டாகும். மற்றவர்களை நாம் வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பல வருஷங்களுக்கு முன்பதாக ரெவரண்ட் பிரகாஷ் இயேசுடியான் என்று சொல்லப்படுகிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அவரிடத்துல ஒரு வாலிப சகோதரன் அவரை பார்க்கும்படியாக வந்தார். அந்த வாலிப சகோதரன் அப்போதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஊழியக்காரரை சந்தித்தார். இந்த ஊழியக்காரர் அந்த வாலிப சகோதரனுக்கு பல ஆலோசனைகளை கொடுத்தார். அவர் போகின்ற கூட்டத்துக்கு அவனை அழைத்து செல்வார். அந்த வாலிபன் அவரோடு கூட போவார். பல விதமான காரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாலிபனை உருவாக்க ஆரம்பித்தான். அந்த வாலிபன் கொஞ்ச நாட்களிலே ஆண்டவருக்கு என்று பராக்கிரமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். கொஞ்ச நாட்களிலே அந்த வாலிபன் மூலமாக ஆண்டவர் பெரிய அசைவை ஏற்படுத்த ஆரம்பித்தார். சென்னையிலே பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்.
அந்த வாலிபன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்தமானை ஆண்டவர் அசைக்க ஆரம்பித்தார். அவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் டாக்டர் வசந்த் எட்வர்ட் அவர்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கைத்தட்டி கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. நம்முடைய தேசத்தை அசைக்கும்படியாக ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக எழுப்பினார். ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகள் புறப்பட்டது. ஆனால் அவரை உருவாக்குவதற்கு ஒரு தேவனுடைய ஊழியர் தேவையாக இருந்தது. ஆரம்ப நாட்களிலே அவரை வளர்த்து விட்டார். பிரியமானவர்களே, அதே போல நாம் ஜனங்களை உருவாக்க வேண்டும், ஜனங்கள் வளருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். உப்பு வளருவதற்கு அது தன்னை ஒப்பு கொடுக்கிறது. அதே போல மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் மூலமாக ஆவிக்குரிய குழந்தைகள் அவர் ஆண்டவர்களுக்குள்ளாக வளர வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமா? ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் யாரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நம்மை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா அல்லது இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி கொண்டிருக்கிறோமா? உப்பு மறைந்திருந்து செயல்படுகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பரிசுத்தமாக நாம் வாழும் பொழுது மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் நானும் ஒரு வாய்க்காலாக மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் நாளும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். ஒரு அருமையான போதகர் ரஷ்ய தேசத்துல ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல அந்த மாஃபியா இருக்கின்ற அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கின்ற ரவுடிங்கெல்லாம் இருக்கின்ற அந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பலவிதமான மிரட்டல்கள் வந்தது. இந்த சபையை நீங்க ஆரம்பிச்சேன்னா உனக்கு பயங்கரமான பாதிப்பு உண்டாகும் சொல்லி. ஆனாலும் அவர் கவலைப்படவில்லை. சபையை ஆரம்பித்து ஒரு வாரம் தான் ஆச்சு. திடீர்னு சொல்லி எதிர்பாராத ஒரு நியூஸ் வருகிறது. என்னவென்றால், அந்த ரவுடிகள் தன்னுடைய ஒரு மகனை வீதியிலே சுட்டு விட்டார்கள். அவனை தூக்கி போட்டு விட்டார்கள். பயங்கரமான ஒரு அதிர்ச்சி உண்டாகிறது. தன்னுடைய மகனை அவர்கள் சுட்டு விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள். மிகவும் வேதனைக்குள்ளாக அந்த பாஸ்டர் ஆனார். ஆனாலும் ஆண்டவர் அவரை தைரியப்படுத்தினதுனால தொடர்ந்து அதே இடத்துல தொடர்ச்சியாக பல மாதங்களாக பல போராட்டங்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் அவரை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. இந்த மனிதர் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உன் பையனை கொலை பண்ண மனுஷனை சந்திக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி. இந்த பாஸ்டர் சொன்னார், இல்ல நான் ஆசைப்படல அப்படின்னாரு. உன் பையனை கொலை பண்ண அந்த மனுஷன் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பாஸ்டர் சொன்னாரு, ஏற்கனவே அவனை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் முடியல. அப்போ அந்த மனிதர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவர் கண்ணீரோடு சொன்னார், நான் தான் உன்னுடைய மகனை கொலை பண்ணேன். ஆனா நான் உங்க சர்ச்சுக்கு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை சர்ச்சில் என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனிதருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். எப்படி? இந்த போதகர் அந்த சமுதாயத்துக்கு முன்பதாக உயிரோடு இருக்கின்ற ஒரு நிருபமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார். இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார். கொஞ்ச நாட்களிலே அங்கிருந்த அநேக ரவுடிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்கிருந்த வன்முறைகள் எல்லாம் அப்படி இறங்கிவிட்டது. ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, மாற்றத்தை உண்டாக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, ஒரு உப்பை போல என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, தேசம் ஒரு திறந்த தேசம், அறுவடை மிகுதியாக இருக்கிறது. சுவிசேஷம் சொல்ல வேண்டும், மிகவும் அவசியம். ஆனால் அதை விட மிகவும் அவசியம் நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். நம் கண்களை மூடி செபிக்கலாம் தேவ சமூகத்தில். இந்த காலை வேளை நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? கேட்ட வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, உப்பாக என்னை பயன்படுத்தும். நான் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்க விரும்புகிறேன். நான் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்மையே சார்ந்து உம்மையே உயர்த்தும்படியாக நான் விரும்புகிறேன். அப்பா, என்னை அல்ல, என்னை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும். அப்பா,
ஆண்டவரே, மற்றவர்கள் வளர்வதற்கு என்னை ஒரு வாய்க்காலாக பயன்படுத்தும் என்று சொல்லி இந்த காலையில நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஓ துராமா மாமா ஷம் துராமா துராமா மாமா. ஹல்லேலூயா. Thank you Jesus.